நீ வந்ததுதான் வந்த. ஓ மாமனோட கல்யாணத்தை நல்ல கண்குளர பார்த்துட்டாவது போ. ஏய், அவளை நல்லா புடிச்சுக்கோங்க. அவ கண் முன்னாடியே இந்த கல்யாணம் நடக்கட்டும். மாமா வேண்டாம் மாமா. மாமா சொன்னா கேளு. 20 வருஷமா நான் உன்னை காதலிக்கிறேன். நீதான் என் புருஷன். உன்னையே நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னை விட எந்த விதத்துல அவ உனக்கு ஒசத்தியா போயிட்டா. அவ வேண்டாம் மாமா. என்ன கட்டிக்கோ மாமா. ஐயா, அம்மா சீக்கிரம் தாலி எடுத்து கொடுங்க. சரிங்கம்மா. மாமா வேண்டாம் மாமா. மாமா மாங்கல்ய தாரணம் பண்ணுங்க. மாமா மாமா வேண்டாம் மாமா. சொன்னா கேளு மாமா. கெட்டிமேளம் கெட்டிமேளம் கெட்டிமேளம். மாமா வேண்டாம் மாமா. மாமா வேண்டாம் மாமா. மாமா வேண்டாம் மாமா. சொன்னா கேளு மாமா. மாமா என்ன நீ ஏமாத்திடாத மாமா. மாமா மாமா சொல்றத கேளு மாமா. வேண்டாம் மாமா. எழுந்துரு மாமா. சொன்னா கேளு மாமா. மாமா வேண்டாம் மாமா. மாமா 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 தாலி கட்டு மாமா. எனக்கு தாலி கட்டு மாமா. எனக்கு தாலி கட்டு மாமா. மல்லி, நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்க. சின்ன வயசுல இருந்தே நம்ம 2 பேரும் ஒன்னாவே வளர்ந்தவங்க. நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நம்மளை வளர்த்தவங்க ஆசைப்பட்டாங்க. நீயும் உன் மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்ட. ஆனா ஒன்னா வளர்ந்ததாலேயோ என்னவோ உன் மேல துளி கூட எனக்கு அந்த எண்ணம் என்னைக்குமே ஏற்பட்டதில்லை, இருந்ததும் இல்லை. மாமா என்னை வளர்த்தாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் கல்யாணத்தை பத்தி சொல்றப்பெல்லாம் நானும் எந்த மறுப்பும் சொல்லாம இருந்திருக்கேன். ஆனா அதை நீயும் மற்றவங்களும் என்னோட சம்மதமா எடுத்துக்கிட்டீங்க. இங்க பாரு மல்லி, நான் மனசார விரும்பினதும் காதலிச்சதும் என் ஐசமாவத்தான். எப்பவுமே காதலிச்சவங்களை கட்டிக்கிறது தானே நியாயமா இருக்கும். அது மீறியும் நான் உன்னை கட்டிக்கிட்டா உன் கூட நான் சந்தோஷமா குடும்பம் நடத்த முடியுமா சொல்லு? அப்புறம் நம்ம 2 பேரோட வாழ்க்கையுமே நரகமாயிடும் மல்லி.
உன் வாழ்க்கையை நாசமாக்க நான் விரும்பல மல்லி. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு நீ குறுக்க நிக்காத. என்ன மன்னிச்சிரு மல்லி. மா சீக்கிரம் வாங்க, உட்காருங்க. மாயா இங்க பாரு, ஏன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு தெரியும். அவங்களுக்கு நல்லபடியா கிராண்டா நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். தயவு செஞ்சு நீ இதுல தலையிடாத. இத பாரு, அந்த கல்யாணத்தை முதல்ல நிறுத்து, நான் பாத்துக்கிறேன். என்னது, கல்யாணத்தை நிறுத்துறதா? என்ன, நீ மலைக்கோயில்ல 5 நிமிஷம் முன்னாடி வந்துட்ட, இங்க 5 நிமிஷம் லேட்டா வந்துட்டியே. உன் பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்ப நடக்கிறதெல்லாம் சும்மா சடங்கு சம்பிரதாயம் தான். போய் பாரு. மாப்பிள்ளை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. பொண்ணோட கையை பிடிச்சுன்னு 3 தடவை பிரதட்சணமா சுத்தி வாங்க. என்ன, இங்க இருந்து பார்த்தா தெரியலையா? நீ இந்த கல்யாணத்தை பண்றதுக்கு ரெடியா தான் இருந்த, எனக்கும் அது தெரியும். நான் கொஞ்சம் விட்டு இருந்தா நீயே கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்ப. ஆனா நீ நடத்தி வச்சுட்டு போயிட்டேன்னா ஐஸ்வர்யா எப்படி என் பக்கம் இருப்பா? அதனாலதான் நான் முந்திக்கிட்டேன்.
மீனா, என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி எல்லாம் நடத்தணும்னு கனவு கட்டிருக்கேன் தெரியுமாண்ணா? எத்தனை பேருக்கிட்ட பெருமையா பேசியிருக்கேன் தெரியுமா? அவளை நான் எப்படி எல்லாம் வளர்த்தேன் தெரியுமா? ஏன் வயிற்றுச்சல போய் கொட்டிக்கிறியே? என் கனவை மொத்தமா அழிச்சிட்டியே. என் வலி உனக்கு கண்டிப்பா புரியவே புரியாது. புரியாது. புரியாதா? நல்லா புரியுது பொன்னி. உனக்கு வலிக்கணும் தானே இவ்வளவும் பண்றேன்.